இனி வருகின்ற நாட்கள் அந்த அம்மனுடைய அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி அமாவாசையில் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, யார் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லக்குள்ளேயே அந்த பேருக்குள்ளேயே ஒரு கெத்து இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு கெத்தாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அப்படி இல்லை அப்படின்னா கூட அந்த கெத்தை பெறக்கூடிய ஒரு ராசி இந்த விருச்சிக ராசி அப்படின்னே சொல்லலாம். கடுமையாக உழைக்கக்கூடியவங்க, ரொம்ப பேச்சு சாமர்த்தியம் உள்ளவங்க, அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப திறமையாக செயல்படக்கூடியவங்க, எந்தெந்த விஷயத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத ரொம்ப நுணுக்கமாக அறிந்து வைத்திருக்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சொத்து சுகமே இல்லை, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் பெறல, நாங்கள் ரொம்ப கடனில் இருக்கிறோம் அப்படின்னு இருந்தால் கூட இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படியாவது அந்த போராடி இவங்க பேரில் ஒரு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தான். ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, அதனால் எப்பவுமே இவங்களை தேடி செல்வ செழிப்பு வரும். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஆடி அப்படின்னாவே அம்மனுக்குரிய மாதம். இந்த அம்மனுக்குரிய மாதத்தில் பெண்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை தவறாமல் அம்மன் ஆலயத்திற்கு சென்று வழிபடுறது, ஒரு தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்பவும் நல்லது. இந்த ஆடி மாதத்தில் வர ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் தவறாமல் போய் வழிபட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய செல்வ செழிப்பு அதிகரிக்கும். அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் எந்த ஒரு சுபகாரியமும் நடக்கலை, இந்த சுபகாரியம் நடக்கிறதுக்கான முயற்சியில் நாங்கள் எவ்வளோ ஈடுபட்டாலும் அதில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆடி வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் ஆலயத்திற்கு உங்களால் முடிந்த உணவு தானத்தை கொடுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும், நல்ல ஒரு சாதகமான பலனும் கிடைக்கும். அதே மாதிரி ஆடி வெள்ளி செவ்வாய் இது மட்டும் இல்லாமல் ஆடி பூரம், வரலட்சுமி விரதம், அதே மாதிரி ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி கிருத்திகை, இது எல்லாமே சிறப்பு வாய்ந்த நாட்கள். அன்றைய நாட்களில் கூட விரதம் இருந்து வழிபடுறது ரொம்பவும் நல்லது. ஆடி அமாவாசையில் சுமங்கலி பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி தர்ப்பணம் அவங்க கொடுக்கக்கூடாது. மற்றபடி கணவனுக்காக மனைவியோ, மனைவிக்காக கணவரோ, அப்பா அம்மாவுக்காக மகனோ கொடுக்கலாம். சுமங்கலி பெண்கள் எக்காரணத்து கொண்டும் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. நான் ஒரே பொண்ணு தான் அப்படின்னா கூட கொடுக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய முன்னோர்களை நினைத்து கோயிலில் போய் ஏதாவது உணவு தானம் வழங்கிட்டு வாங்க. கோமாதாவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறதன் மூலிமா அவங்களுடைய ஆசி பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வீட்டில் சமைக்கும் போது கூட தர்ப்பணம் செய்கிறவங்களுக்காக ஏதாவது உணவு படைக்கிறதுக்காக நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா கூட சாப்பிட்டு அதுக்கப்புறம் சுமங்கலி பெண்கள் சமைக்கிறது நல்லது. சரி, இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற 7 நாட்களை பொறுத்தவரையில் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். அவரோடு கூட ராகுவும் இணைந்திருக்கிறார். பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், கலஸ்திரஸ்தானத்தில் சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் புதனும், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாயும் கேது. இந்த மாதிரி கிரக நிலைகள் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள்லாம் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாமாங்க. வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் இதன வரையில் இருந்திருக்கும். அது எல்லாமே வருகின்ற நாட்களில் படிப்படியாக சரியாகும். வழக்கு விவகாரங்கள் எல்லாமே ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்துடும். உங்களை எதிர்த்து நின்றவங்களை இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க. யாரெல்லாம் உங்களுக்கு போட்டியாக நின்னாங்களோ அவங்களாம் கொஞ்சம் வழிவிட்டு நிற்பாங்க. எதிரிகள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய அமைப்பு இருக்குது. பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. நினைத்த காரியம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் டக்குன்னு செய்து முடிப்பீங்க. பல வெற்றிகள் உங்களை தேடி வர இருக்குது. தாமதமான காரியம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் டக்குன்னு செய்து முடிப்பீங்க. எதெல்லாம் தடையாக இருந்ததோ அதெல்லாம் டக்குன்னு அந்த வேலையெல்லாம் சரியாகும். நல்ல ஒரு சுறுசுறுப்பு, நல்ல ஒரு வேகமுள்ள ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வீண் கவலை, ஒரு விதமான மனக்குழப்பம் இதுனா வரையிலும் இருந்திருக்கும். நம்ம கரெக்டாக செய்கிறோமா, நம்ம கரெக்டாக தான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் செயல்படுறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான கவலை இதுனா வரையிலும், ஒரு விதமான குழப்பம் இதுனா வரையிலும் இருந்திருக்கும். அது எல்லாமே சரியாகக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. குறிப்பாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அடுத்தவங்களுடைய விஷயத்த சரி பண்ணுறேன் அப்படின்னு போய் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. அப்படி தலையிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், குடும்ப சூழ்நிலையாகட்டும், எதுலேயுமே நீங்கள் தலையிட வேண்டாம் அடுத்தவங்களுடைய விஷயத்தில். முடிந்த அளவுக்கு உங்களுடைய தொழிலில் கொஞ்சம் முழு ஈடுபாட்டோடு இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். கூட்டு தொழில் செய்கிறவங்கெல்லாம் பார்ட்னர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுகிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக இருக்குது. மேலதிகாரியோட பாராட்டு கிடைக்கும். வேலை பார்க்குற இடத்துல இந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை, சக ஊழியரால் இருந்த பிரச்சனை எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். மேலதிகாரி மூலிமா நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபர் அப்படின்னு நீங்கள் நல்ல பேர் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கிறதுக்காக ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அதிலெல்லாம் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். இந்த விருச்சிக ராசி பெண்களை பொறுத்தவரையிலும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலையுமே ரொம்ப நிதானமாக திறமையாக செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பாராட்டுக்குரிய ஒரு நபராக வருகின்ற நாட்களில் நீங்கள் வர போகிறீங்க. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாகும். உங்களுடைய மனோதைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. மேலிடத்துலேருந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்பட்டாலும் கூட சக தொண்டர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. இந்த விருச்சிக ராசி மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் இருந்த அந்த மந்த நிலை மாறும். ரொம்ப சுறுசுறுப்பாக ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்குவீங்க. விளையாட்டெலாம் கூட கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன், போட்டியில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த விருச்சிக ராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. விடுமுறை நாட்களில் இந்த விருச்சிக ராசி மாணவர்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக பொழுது கழிப்பீங்க. அதே மாதிரி நண்பர்கள் கூட ஏதாவது வெளியில் செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி மாணவர்களுக்கு அமையும். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, சொந்த காரியங்களில் சின்ன சின்ன தடைகள் வரலாம். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மன நிறைவை கொடுக்குற மாதிரி இருக்கும். இருந்தாலும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்கன்னா தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எதிர்பாலினத்தவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். ஆணாக இருந்தால் பெண்ணுக்கிட்ட பேசும்போதும், பெண்ணாக இருந்தால் ஆண்கிட்ட பேசும்போதும் கவனமாக பேசணும். இது டக்குன்னு ஏதாவது ஒரு வார்த்தையை பேசிட்டீங்க அப்படின்னா அது ஒரு பிரச்சனையாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் மற்றவங்கக்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுகிறது நல்லது. தொழிலில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் கொஞ்சம் குறையும். மருத்துவத்துறை சார்ந்த துறையில் இருக்கிறவங்க, ரசாயனத்துறை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைக்கும். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அலுவலகத்துக்கு செல்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயத்திலும் டக்குன்னு முடிவெடுக்க வேண்டாம். அவசரம் காட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஒரு வேலையை செய்கிறீங்கன்னா கூட அதற்கான பலன் உடனே கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும். எளிதில் மற்றவங்கக்கிட்ட கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குடும்பம் தொடர்பான கவலைகள் கொஞ்சம் அதிகமாகும். குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன செலவுகள் வரும். அதே மாதிரி மற்றவங்கக்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எதிர்பாலினத்தவர் மூலிமா சின்ன சின்ன உதவிகள் கிடைத்தாலும் கூட அவங்க மூலிமா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மனதில் ஆன்மீக சார்ந்த விஷயம் கொஞ்சம் அதிகமாகும். ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகலாம், ஏதாவது ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி மனதில் ஒரு விதமான எண்ணம் வரும். ஏன்னா மனதில் ஒரு விதமான குழப்பம் இருக்கக்குள்ளே இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோன்றும். வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக வருகின்ற நாட்களில் இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க வலம் வர போகிறீங்க.
இந்த ஆடி மாதத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் குலதெய்வத்தை மறக்காமல் வழிபடுங்க. உங்களுடைய குலதெய்வத்தில் கூட நீண்ட நாளாக ஏதாவது பிரார்த்தனை வச்சுட்டு வேண்டுதல் வச்சுட்டு அதை நிறைவேற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த மாதத்தில் நிறைவேற்றுங்க. உங்களுடைய குலதெய்வ கோயிலில் இந்த காலகட்டத்தில் போய் வழிபடுறதுனால பெரும்பாலும் பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் எப்பவுமே நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை மறக்காமல் போய் வாரத்தில் ஒரு முறையாவது வழிபட்டுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு காரியத்தை மறக்காமல் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் செய்கிறது நல்லது. உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. தேங்க்யூ.